தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு கவிழ்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு கவிழ்கிறது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை, படுதோல்வி அடைந்தது. பாண்டிச்சேரியில் படுதோல்வி அடைந்தது. இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் நாராயணசாமி தலைமையில் பாஜக கூட்டணி அரசு ஆட்சி செய்கிறது. என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக உள்ளார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் ஆதரவு அளித்து வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேற நாராயணசாமி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை அவர் புறக்கணித்தார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சருடைய அதிகாரத்தை அவர் குறைத்தார். இதனால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களுக்கு நேர்காணல் அளித்த பொழுது என்ஆர் காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களை கடுமையாக குற்றம் சாட்டினர். மேலும் பாஜக உடன் கூட்டணி அமைத்து ஆட்சியில் தொடர நாராயணசாமி விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே பாஜக என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு எதிராக உள்ளனர். ஆகவே எந்த நேரமும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் நாராயணசாமி ஆட்சிக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறலாம் என்று கூறப்படுகிறது. எந்த நேரத்திலும் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசாங்கம் கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.